வணக்கம் நேயர்களே. இலங்கையின் நெடுந்தீவு பகுதியில் படகு ஒன்று மூழ்கப்பட்டிருக்கிறது. அதில் 5 மீனவர்கள் வருகை தந்தார்கள். ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார், இன்னொருவரை காணவில்லை. மற்ற மூவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த படகில் வந்த 5 மீனவர்களும் இந்திய மீனவர்கள் என்றும் அவர்கள் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. குறித்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் மேலும் பார்க்கையில், நெடுந்தீவு கடற்பரப்பில் 5 மீனவர்கள் ஒரு படகில் வருகை தந்து மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த கடற்பரப்பில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படை படகு அந்த படகை கண்டவுடன் விசாரிப்பதற்காக சென்ற பொழுது தடுமாறிய அந்த படகு கடலில் மூழ்க முனைந்தது. அப்பொழுது அந்த 5 பேரும் கடலில் குதித்ததாக சொல்லப்படுகிறது. அதில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார். மற்றவரை காணவில்லை. தேடுகின்ற படலங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மற்ற மூவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சிகிச்சைக்காக என்பதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இது சம்பந்தமான விடயங்களை பூதாகாரமாக இருக்கிறது. இலங்கை கடற்பரப்புக்குள் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்குகிறது என்றதான செய்திகளை இப்பொழுது பரப்பியிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே கடந்த மாதம் கூட இதே நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் 13 பேர் விசைப்படகுடன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலுக்காக அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். காங்கேசந்துறை போலீஸ் புலனாய்வு பிரிவினர்கள் மற்றும் கடற்படைக்கு கிடைத்த தகவலை அடுத்துத்தான் அவர்கள் விரைந்து வந்து நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட அந்த 13 இந்திய மீனவர்களையும் கைது செய்து விளக்கமறியலுக்கு கொண்டு சென்றார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களுடைய இந்த எல்லை தாண்டிய மீன்பிடி விடயமானது இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள் மட்டுமில்லாமல் மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் அனைத்திற்குமான ஒரு தடை அல்லது அனைத்திற்குமான இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. இதேபோல சில வேளைகளில் இலங்கையிலிருந்து எல்லை தாண்டி இந்திய கடலோரம் மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்களும் இந்திய கடற்படையால் கைது செய்யப்படுகின்ற சம்பவங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். கடலோர காவல்படையினரால் அப்படி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைத்து வைக்கப்பட்ட 7 இலங்கை மீனவர்கள் நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் பார்த்திருந்தோம். இதேபோல இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த ஒரு மீனவர் மற்றும் காணாமல் போன மீனவர், காயமடைந்த மீனவர்கள் தொடர்பாக அவர்களுடைய உறவினர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று இலங்கை அரசாங்கம் நம்புகிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பான செய்தியை நாங்கள் உங்களோடு பரிமாறி இருக்கின்றோம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.